ஸோ ஹே கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி சைடு ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ எதை பற்றினா இந்த ஃபேமஸ் ஆப்பிள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்பிள் அவங்களோட அஃபீஷியல் யூடியூப் சேனலில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ், இட்ஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ எதை பற்றி அப்படின்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஸோ அதில் என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் அதோட டெக்னாலஜி சைட் பற்றிலாம் பேச போகிறதில்ல. ஸோ ஆப்பிள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்த காலத்துலேருந்தே ஒரு மார்க்கெட்டிங் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து எதனால் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்தரத்தில் வந்து பெரிய ஒரு கல் வந்து பறந்துட்டுருக்கு. ஸோ அந்த கல்லில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ட்ரில் பண்ணிருக்காரு. ஓகேவா? ஸோ அதாவது வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ கேட்சியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் வை தே கால்ட் ஆஸ் மார்க்கெட்டிங் லீடர்ஸ். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டிங்கில் வந்து அவங்க வந்து கிங் அப்படின்ட்டு. ஸோ இதனால தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து ஆடியன்ஸோட அட்டென்ஷனை வந்து அவங்க கிராப் பண்ணிட்டாங்க கரெக்டாக. ஸோ ஒரு கல் வந்து பெரிய கல் அந்தரத்தில் பறந்துட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லுக்கு மேலே ஒருத்தர் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அந்த மிஷினை வச்சு இந்த இது பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஹோல்லாம் போடுவாங்கள்ல. ஸோ பில்டிங் இடிக்கணும்னா ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாக் கேமரான்னு தான் நினைக்கிறேன். சரி, சரியாக தெரில, சாரி. ஸோ அதை வச்சு இது பண்ணிருக்காரு. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னடா நம்ம எதிர்பார்த்த அந்த ஏர்பாட்ஸே அவங்க இன்னும் காட்டலையே. ஸோ வெயிட், தே வில் ஷோ. ஸோ நல்ல டைம் எடுத்து ஸோ பில்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படி தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து ஆட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ காரு, ஸோ ஹியூமன் பீயிங்ஸு எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. லைக் எப்படின்னா இவங்க எதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரோடு, அந்த ரோட்டில் இருக்க வேண்டிய எல்லா விஷயமும் அப்நார்மலாக அந்த இடத்துல இருக்குது. புரியுதா? ஸோ நார்மலாக வந்து ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கனெக்டில் வருது. என்னென்னா ரோட்டில் வந்து நாய்ஸ் இருக்கும். ஸோ நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்செட்ஸ். ஓகேவா? நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் இருக்க ஒரு ஹெட்செட்ஸ் வந்து தேவை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்பேஜ் மேன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அவரும் அந்த இடத்துல தான் இருக்கார். ஸோ இது எல்லாமே வந்து அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஸோ டென்ஷனில் வந்து எல்லாருமே, அதாவது ஒரு அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து கண்ணில் காட்டிகிட்ருக்காங்க. ஃப்ரஸ்ட்ரேஷனு, ஓவர் நாய்ஸு, டிராஃபிக் ஜாமு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு. இப்போ தான் வந்து ஏர்பாட்ஸே அவங்க காட்டுறாங்க பாதி வீடியோவில். பார்த்திங்கன்னா வந்து இந்த மாடல் வந்து அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்டு. ஓகேவா? அந்த ஆப்பிள் ப்ராடக்டை மாட்டிகிட்டு ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்விஸ்ட் வந்து இங்கே இல்லை, இன்னும் அப்கமிங், இன்னும் வந்து ஒரு 4 to 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ட்விஸ்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஹெட்செட் வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் எல்லா விதமான அன்வான்ட் நாய்ஸு எல்லாமே வந்து அவங்க தலைக்கு மேலே இருக்குது. ஓகேவா? தலைக்கு மேலே இருக்க மாதிரி காட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து வீடியோ மூவ் ஆகும்போது பாருங்கள். ஸோ ஜாலியாக வந்து அவங்க பாட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இப்போது சைடில் ஒரு கிளிக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ எல்லா நாய்ஸும் வந்து அவங்களுக்கு கேட்குது. லைக் இந்த கடையில் இருக்க நாய்ஸு, ஸோ இந்த ட்ரில் பண்ணுறது பார்த்திங்களா, நம்ம அண்ணன் அவரோட நாய்ஸு எல்லாமே வந்து அவங்களுக்கு கேட்டுட்ருக்கு. ஓகேவா? இப்போது அவங்களோட ஃபீச்சர் எப்படி பிராண்ட் பண்ணுறாங்க பாருங்க. அதாவது ஜஸ்ட் கிளிக் எல்லா நாய்ஸும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? எல்லாமே வந்து மேலே போயிடுச்சு. இவ்வளோதான் ஆடே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 minute தான். ஸோ இதனால தான் வந்து ஆப்பிள் வந்து அவங்க மார்க்கெட்டிங்கில் வந்து கிங். ஓகேவா? என்ன தான் வந்து நல்ல ப்ராடக்ட் செஞ்சாலுமே லைக் சோனி தான் வந்து செம்மையாக அவங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, ஆப்பிளோட சவுண்டிங் சிஸ்டம், அதாவது சவுண்டு இது இருக்கு இல்லையா, ஏர்பாட்ஸு, ஸோ அந்த மாதிரி மியூசிக் கேட்கக்கூடிய இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை விட சோனியோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும், மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். விச் ஒன் இஸ் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் குவாலிட்டி? ஓகேவா? ஆப்பிளா இல்லை சோனியா? ஸோ பட் சோனி வந்து எதில் வந்து ஃபீல் ஆகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங். அவங்களோட நேமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாருங்கள், இந்த ப்ராடக்டோட பேர் ஏர்பாட்ஸ் ப்ரோ, அவ்வளோதான், 2 வேர்டு தான். ஆனால் சோனி வந்து நீங்கள் அந்த மாதிரி போய் வாங்க முடியாது. சோனி W1000, WBXB, ஸோ அந்த மாதிரி என்னென்னமோ இருக்கும். ஒரு ஹெட்செட்டே வாங்குறதுக்கு போய்ட்டு சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து சோனி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வந்து லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து என்ன தான் வந்து பெஸ்ட்டாக கொடுத்தாலுமே மார்க்கெட்டிங் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரே எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள்.
ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பாய் ஃப்ரம் செபி. குட் பாய்.